இப்படியே தலையாட்டினா எப்படி? பதில சொல்லுங்க. தலையாட்டினாவா? ம் ஊட்டி, கொடைக்கானல், ம் இந்த ஆரவல்லி மலை அது இதெல்லாம் போயிருக்கீங்களா? மலையில போயிருக்கீங்களா? போயிருக்கேன். நடு ரோட்ல ம் பைசன் மாடு நின்னுகிட்டு இருக்கும். சார், ஆ? பைசன் எங்க இருக்கு? ஜல்லிக்கட்டு கால் எங்க இருக்கு? ரெண்டுத்தையும் இப்படி ஒப்பிடுறீங்களே, நியாயமா? ஹலோ, ம் கொஞ்சமா காடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் மாடு மாடு தானே. ஓ, ஆ? நீங்க அந்த லாஜிக்ல பேசுறீங்க. ஆ? சரி சரி சரி, ஓகே. நீங்க சொல்ற லாஜிக் கூட ஓரளவுக்கு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த மாடு வந்து யாரும் அடக்க முடியலையா, பெரியவங்கலாம் போய் அடக்குனாங்களாம், எல்லாரையும் முட்டி தந்துச்சான். ஒரு குட்டி பையன் மட்டும் போயிட்டு எதிர்க்க நின்று என்ன பண்ணாரா, புல்லுக்கட்டு பாக்கெட்ல இருந்து எடுத்து சமாதானப்படுத்திட்டான். இது எனக்கு என்னவோ ராமராஜர் கதையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே இருக்குது. ராமராஜன் கதை. அவர் ஒரு படத்துல காளை மாட்டை அடக்குனா அடக்க மாட்டாரு, பாட்டு பாடி அடக்கிடுவாரு. பேச்சு அப்ப என் தலைவனை பாட்டு பாட சொல்லணுமா? அதுதான் அவரு அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாரு. அந்த கதையை அப்படியே சொன்னா ராமராஜர் கதை மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால விஜய்க்கு ஏத்த மாதிரி கதையை மாத்திட்டு இருக்கிறாரு.